ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸ், டிப்ளமோ அல்லது எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். நம்ம தமிழக அரசு கீழே இது ஒரு நிரந்தர அரசு வேலை தான். இதில் டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வு கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் ஃபீஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எக்ஸாமும் கிடையாது, தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணம் கிடையாது. முழுக்க இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அறநிலையத்துறையில் பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் போயிடுவீங்க. சேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 41,800 வரைக்கும் மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நேரில் சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா தபால் மூலிமா சப்மிட் பண்ணலாம். டேட் பார்த்திங்க அப்படின்னா 7/3/2025 இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். மார்ச் 7 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், எந்த மாவட்ட மக்களாக இருந்தாலும் சரி. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலை, எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்புகள் அனைத்தையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸோ 5 சைஸ் ஃபோட்டோ கடைசியாக நீங்கள் எடுத்த, அதாவது ரீசெண்டாக எடுத்துருக்கணும், கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்திருக்க ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஒட்டுங்க. அதுக்கு பழைய ஃபோட்டோ ஒட்டிடாதீங்க, அதை காரணமாக வச்சும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, அதாவது 3 மாதத்துக்குள்ளே எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் மட்டும் அதில் ஒட்டுங்க. இந்த இடத்துல மறக்காமல் பதவியின் பெயர், நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ரோலோட நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர். அதை இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர். இதில் நீங்கள் எந்த பெயரை மென்ஷன் பண்ணணுமோ அந்த பெயரை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பிறந்த தேதி மற்றும் வயது. இதில் பார்த்திங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க, பள்ளி சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்று டிசி இல்லை 10th மார்க் ஷீட் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பிறந்த தேதி date/month/year dd/mm/yyyy அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நாலாவது பாலினம், ஆண் பெண் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நிரந்தர முகவரி, உங்களுடைய அட்ரஸ் அது என்ன அப்படிங்கிறத இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக அதில் இருக்கணும். ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இலக்க ஆதார் அட்டை எண், உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு அதில் இருக்க அந்த 12 டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறத இதில் எழுதிக்கோங்க. ஏழாவது தொலைபேசி எண் அல்லது கைபேசி எண் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் கட்டாயம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேபி ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ரீச் ஆகலைன்னா இன்னொரு நம்பருக்கு கூட கூப்பிடுவாங்க. ஸோ 2 நம்பர் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது, அவங்க கால் பண்ணிக்குவாங்க. எட்டாவது மின் அஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் மெயிலும் கூட அனுப்பலாம். அந்த ரீசனுக்காக உங்களுடைய இமெயில் ஐடியும் அங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 9வது மதம், சாதி சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு கூடவே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணணும், சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ விண்ணப்பதாரர்கள் நீங்கள் இந்த டேட், அதாவது இங்கே கொடுத்துருக்க இந்த டேட்டுக்கு நீங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 11வது கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12வது இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும். ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை அட்டாச் பண்ணனா உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை தாராளமாக என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மையும் கூடவே அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் காலேஜில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி, அங்கே ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை குறிப்பின் அதன் விபரம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே ஏதாவது அந்த மாதிரி இது இருக்கா, பதிவு செய்யப்பட்டுள்ளதா, நிலுவையில் உள்ளதா, தண்டனை வழங்கப்பட்டுள்ளதா, அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்னா ஆம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. அந்த என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதேனும் விவரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு, அதாவது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்புக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ரோலில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கான சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே உறுதிமொழி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இங்கே என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஆகிய நான், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர், சரிங்களா, தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் யாராவது ஒரு பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நாள் மற்றும் இடம் அப்படிங்கிறத அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல என்னங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்று நகல், ஆதார் அட்டை நகல், இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க சாதி சான்று நகல், கல்வி சான்று நகல், நன்னடத்தை சான்று, அனுபவச் சான்று, அதே மாதிரி சுய விலாசமிட்ட 35க்கான அஞ்சல் தலை ஒட்டிய அஞ்சல் உரை. அதாவது மொத்தமாக நீங்கள் பேக் பண்ணுவீங்க, அது கூட ஒரு எம்டி போஸ்டல் கவரில் 35 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அது மேலே உங்களுடைய அட்ரஸ் எழுதி அதையும் வச்சு மொத்தமாக பேக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு நீங்கள் அனுப்புங்க, சரிங்களா. இந்த 7 கம்பல்சரி நீங்கள் வச்சு தான் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன் அனுபவம் கேட்கல அப்படின்னா நீங்கள் வைக்கணுங்கிறது தேவையில்லை, இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, சரிங்களா. அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகள், என்ன அதுக்கான சம்பளம், அதே மாதிரி என்ன படிச்சிருக்கணுங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பரிஷ்கரர், இந்த ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுயம்பாகின்னு சொல்லுவாங்க. இதை 13,200லேருந்து 41,800 உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கோயிலில் பழக்க வழக்கத்திற்கு, அதாவது நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் இதை தயாரிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 12,600லேருந்து 39,900 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா இரவு காவலர் வேலை வாய்ப்புக்கு 11,600லேருந்து 36,800 ரூபாய். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். நாலாவது திருவழகு, இதுக்கு 10,000லேருந்து 31,500 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும், இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம், அதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் இதுக்கு எப்போ அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 7/3/2025 சாயந்தரம் 5:45 மணிக்குள் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸில் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் இந்த கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், 18 முதல் 45 வயதுன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு அனுப்புறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியாக தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அட்ரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வருது பார்த்திங்கன்னா செயல் அலுவலர் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் அமந்தக்கரை சென்னை 29 என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க.
7/3/2025 சாயந்தரம் 5:45 மணிக்குள் நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.